ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விச்சுக்குட்டி சமையல். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் எக் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் எக் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம், 4 முட்டை, 1/4 ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, ஏலக்காய், தேவையான அளவு பட்டை லவங்கம், 1 கப் வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட்டான பிறகு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தேவையான அளவு கடுகு போட்டு பொரிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டம்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. மசாலா ஐட்டம் சேர்த்து வாசனை வரும் வர 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போது மஷ்ரூம் எக் மசாலாவுக்கு தேவையான மசாலா பொருட்களை பார்க்கலாம். மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா. நான் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மசாலாவையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சு இருக்கிற காளானையும் அதோடு சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்த பிறகு மசாலாவோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போது காளான் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். காளான் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நிறையா தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து காளான் நல்லா வெந்து எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. இப்போ உடச்சி வச்சுருக்கிற முட்டையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். முட்டையும் காளானும் ஒன்று சேர்ந்து வேகிறதுக்கு அடுப்பை ஸ்லோ பண்ணி வேக விட்டு எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா முட்டையும் காளானும் அழகாக உதிரியாக வெந்திருக்கு. இப்போது கடைசியாக காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் தூவி கிளறி விட்டு அடுப்பை அணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மஷ்ரூம் எக் மசாலா தயாராகிடுச்சு. யம்மி யம்மி டேஸ்டி மஷ்ரூம் எக் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விச்சுக்குட்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.